வேளையில் நாங்கள் ஆண்டவரை துதிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உயிருள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. வானத்தின் பூமியை படைத்த தேவன் ஆண்டவரே. நீதி நிறைந்தவர் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரின் பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த காலை வேளை ஆண்டவரே ஒரு கிருபை வாசலுக்கு முன்பாக வந்து நிற்கின்றோம் ஆண்டவரே. அப்பாவுடைய கிருபை எங்கள் மேலே ஊற்றுவீராக ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தை எங்கள் மேலே ஊற்றுவீராக ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நாங்கள் வெறுமையான பாத்திரங்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை ஆண்டவரே வெறுமையாக முன்பாக வந்து நிற்கின்றோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளை ஆண்டவரே அப்பா இயேசுவே மகத்துவம் நிறைந்தவர் ஆண்டவரே. இது மகிமையின் ராஜாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவர் அப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. வாழ்க்கையில் நடந்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தீமைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீ மகத்துவம் நிறைந்தவர் ஆண்டவரே. அப்பா நீ அன்பு நிறைந்தவர் ஆண்டவரே. சர்வ வியாபியாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீ பலனுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீ அன்பு நிறைந்தவர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை நேசித்த ஆண்டவரே. தம்முடைய ஜீவனை எங்களுக்காக சிந்தினீரே ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சபையாக ஆண்டவரே ஒன்றாக ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. நீர் ஒருவரை உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கின்றோம் ஆண்டவரே. அப்பா எங்களை முழுவதுமாய் நிரப்பும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரை. வழிநடத்துவீராக ஆண்டவரே. ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய பலனை எங்களுக்கு தேவையாண்டவரே. உங்களுடைய உதவியை எங்களுக்கு தேவையாண்டவரே. நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்போ உண்மை எல்லாம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய விசுவாசம் முழுவதுமாய் ஆண்டவரே உண்மையில இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நீங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா சந்தோஷத்தோடு ஆண்டவர் அப்பா இயேசுவே உம்மை ஆராதிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக பூர்ணமாக வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளாக இருப்பதாக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே சபையான எங்களை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் செய்த ஒருவர் பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல்களை முழுவதுமாய் கழுவி சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. அறிந்து செய்த பாவங்கள் அறியாமையில் செய்த பாவங்கள் ஆண்டவரே. துணிகரமாக செய்த பாவங்களை மன்னிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா நீங்களை மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீங்களை சரிப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களை சீர்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா எங்களை முழுவதுமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பரிசுத்தமான ஆண்டவரே பாதைகளில் நடக்க உதவி செய்கிறார் ஆண்டவரே. நீதியான பாதைகளில் நடக்க உதவி செய்கிறார் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களுடைய இதயத்தை சுத்திகரிக்கிறார் ஆண்டவரே. சிந்தனையை சுத்திகரிக்கிறார் ஆண்டவரே. எங்களுடைய செயல்களை சுத்திகரிக்கிறார் ஆண்டவரே. அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே உங்களுடைய பலனைகளுக்கு தேவையாண்டவரே. அப்பா நீர் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாத ஆண்டவரே. ஆவியானவரே இந்த காலை வேளையில் எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. எல்லா பாவத்தின் கிரியைகளில் இருந்து மரணத்தின் கிரியைகளில் இருந்து ஆண்டவரே நீர் எங்களை தப்புவித்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக திரியோக தேவன் திரியேக தேவனே. அப்பா இயேசுவே ஒருவரை உண்மை உள்ளவர் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆவியானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகத்துவம் நிறைந்தவர் ஆண்டவரே. அப்பா நீர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. வானத்தை பூமியை ஆண்டவரே உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவர் உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய கிருபையாக இருக்கிறார் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா இருக்கிற தேவைகளை சந்தித்த ஆண்டவரே ஆகாரத்தை கொடுத்தீர் ஆண்டவர். அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் நாங்கள் உயிரோடு இருப்பது ஆண்டவரே இருப்பதற்கு மூலமாக இருக்கிற சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் மரித்தவர்கள் உயிர் தெழுந்த நாளானபடியாக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே. சத்துருவை ஜெயித்தவர் ஆண்டவரே. நரகத்தை வென்றவர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. எல்லாம் துதியும் கர்வம் மகிமை ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகின்றோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே.
Lord, we worship you this morning, Lord. Thank you for giving us help to stand before you this morning, Lord Jesus. Let us surrender our life to God this morning. Deva, na ಸ್ತುತಿಸುವೆ, na ವಂದಿಸುವೆ, ಮನುಷ್ಯರು. ದೇವ, na ಸ್ತುತಿಸುವೆ, na ವಂದಿಸುವೆ, ಮನುಷ್ಯರು. ದೇವ, na ಸ್ತುತಿಸುವೆ, na ವಂದಿಸುವೆ, ಮನುಷ್ಯರು. ದೇವ, na ಸ್ತುತಿಸುವೆ, na ವಂದಿಸುವೆ, ಮನುಷ್ಯರು. ಈ ಜೀವನಿಂದಾಗಿಯೇ ಅಂಬಾರಿಸುತ್ತಿರಲು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹುಡುಕಿದೆ ನೀನೆಲ್ಲಿರುವೆ ದೇವಾ. ಈ ಜೀವನಿಂದಾಗಿಯೇ ಅಂಬಾರಿಸುತ್ತಿರಲು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹುಡುಕಿದೆ ನೀನೆಲ್ಲಿರುವೆ ದೇವಾ. ದೇವಾ, ನಾ ಸ್ತುತಿಸುವೆ, ನಾ ವಂದಿಸುವೆ, ಹರ್ಷದೊಳು. ದೇವಾ, ನಾ ಸ್ತುತಿಸುವೆ, ನಾ ವಂದಿಸುವೆ, ಹರ್ಷದೊಳು. ಈ ಲೋಕ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಮೂಢನಾಗಿದ್ದರೆ ಯೇಸುದೇವ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾ ಶ್ರೇಷ್ಠನಾಗಿರುವೆ. ದೇವ, ನಾ ಸ್ತುತಿಸುವೆ, ನಾ ವಂದಿಸುವೆ, ಹರ್ಷದೊಳು. ದೇವ, ನಾ ಸ್ತುತಿಸುವೆ, ನಾ ವಂದಿಸುವೆ, ಹರ್ಷದೊಳು. Hallelujah, Lord Jesus, we praise you, we praise you. We give glory and give thanks, Lord Jesus. We ask forgiveness this morning, Lord. Thank you, Lord Jesus. We ask forgiveness for our sin, all the transgressions, Lord Jesus. Thank you, Holy Spirit, Lord Jesus. Anoint us this morning, Lord, to keep a great testimony and stand before you, Lord Jesus. ಆರಾಧಿಸುವೆವು ನಾವು, ಆರಾಧಿಸುವೆವು ಆತ್ಮದೊಡೆಯ ಯೇಸುವನ್ನು ಆರಾಧಿಸುವೆವು. ಆರಾಧಿಸುವೆವು ನಾವು, ಆರಾಧಿಸುವೆವು ಆತ್ಮದಿಂದ ಹೃದಯದಿಂದ ಆರಾಧಿಸುವೆವು. ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ, ಪರಿಶುದ್ಧ ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ, 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 ಇಮ್ಮಾನುವೇಲ್ ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ.
நன்றியுள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, இந்த நேரத்தை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கும் போது தகப்பனே, உங்களுடைய பரலோக பிரசனைகள் நடுவில் உண்ணாமட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்ற முடியாத பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எங்களை தாழ்ந்து உங்களுடைய கருத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை குறித்து மேன்மை பாராட்ட எந்த காரணமும் எங்களுக்குள்ளே நல்லதில்லைப்பா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, உங்களுடைய கிருபையாவது நாங்கள் பணிக்கிறோம் அப்பா. கிருபையாக நாங்கள் பாடுகிறோம். கிருபையாக நாங்கள் தகப்பனை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கிருபையாக இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் அப்பா நீங்கள் உலாவுகிறாங்க அப்பா. அப்பா, ஒரு மனமாக ராஜா ஆராதிக்கிற உங்கள் பிள்ளைகள் மேல பேசுவேன். உங்களுடைய பிரசனம் அளவில்லாமல் கடந்து வரட்டும் அப்பா. அப்பா, எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, போராட்டங்களை மாற்றி ஆவியோடு உண்மையோடு தகப்பனே சபையாகி நாங்கள் உங்களை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தில் சுத்திகரிக்க முடியாத அப்பா உங்களுடைய பாதத்தை பிடித்து நாங்கள் தகப்பனை கெஞ்சுகிறோம். ஆவியானவரே, 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 உங்கள் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே,
ಮೂರ್ತಿ ಸ್ವಾಮಿ ಅವರನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದ ಅದೇ ದೇವರಿಂದ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರ ಸ್ವಾಮಿ ತಲೆಯಿಂದ ಅಂಗಾಂಗವರೆಗೂ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಹಸ್ತ ಸ್ಪರ್ಶದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿದಂತಾನೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿದವಾಗಿ ನೀನು ಬಯಸುವಂತಹ ಒಂದು ಪರಿಶುದ್ಧತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ಇದೋ ನಿಮ್ಮ ದೇವರ ಕರ್ತವನ್ನು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಪೂರ್ಣ ಆತ್ಮದಿಂದ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಿ ಎಂಬುದಲ್ಲದೆ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ ಪೂರ್ಣ ಆತ್ಮದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಯಾವಾಗಲೂ ನೋಡುವಂತೆ, ಎಲ್ಲ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಕಾಣುವಂತೆ, ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ ಅಪಾಯದ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಕಾಣುವಂತೆ ದೇವರಾತ್ಮನೇ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಪ್ಪ, ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಪ್ಪ. ನಮ್ಮ ಆರಾಧನೆಗೆ ನೀವು ಕ್ಷಮಿಸಿರಿ. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ನಾಮಪ್ಪ ಮಹಿಮೆ ಹೊಂದುವಂತೆ ದೇವರಾತ್ಮನೇ ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮ್ಮ ಆಳ್ವಿಕೆಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವೇ ಯೇಸುವೇ ಉಮ್ಮೈ ಪೋಯಾರು ವಿಲೈ ಯೇಸುವೇ ಯೇಸುವೇ ಉಮ್ಮೈ ಪೋಯಾರು ವಿಲೈ ಯೇಸುವೇ ಯೇಸುವೇ உம்மை போல் யாரும் இல்லை. 10,000களில் சிறந்தவர் நீரே, ரூபத்தில் பூரணரே. பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜா, பரிசுத்தமானவரே. 10,000களில் சிறந்தவர் நீரே, ரூபத்தில் பூரணரே. பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜா, பரிசுத்தமானவரே. இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை போல வேறொரு தேவனும் இல்லை, உன்னதமானவரே. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் ரட்சிப்பு உம்மில்தானே. உம்மை போல வேறொரு தேவனும் இல்லை, உன்னதமானவரே. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் ரட்சிப்பு உம்மில்தானே. இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை. 14,000ಗಳನ್ನು ಶ್ರೇಷ್ಠನಾದ ಒಂದು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ, ನೀನು ರೂಪದಲ್ಲಿ ಪೂರ್ಣನಾಗಿದೆ ಹೇಳ್ತಾನೆ. ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾವಿಲ್ಲ ಯೇಸುವೆ. ಎಲ್ಲ ನಾಮಗಳನ್ನು ಮೇಲಾದ ನಾಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮ ನಮಗಾಗಿ ಉನ್ನತದಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಸ್ವಾಮಿ ಒಂದೇ ಒಂದು ನಾಮವನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುವಂತೆ ಕರ್ತನೆ ನಮಗೆ ನಿನ್ನ ತೋರಿಸಿದ ನಿನ್ನ ದಯೆಗಾಗಿ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಗಾಗಿ, ನಿನ್ನ ಕಾರುಣ್ಯಕ್ಕಾಗಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಯೇಸುವೆ. எனக்காக யாவையும் செய்தவர் நீரே, கிருபை உள்ளவரே. எந்த
ಎಲ್ಲಾ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲವಾದ ನಾಮ ಉಂಟಾಗಲಿ. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸುವೆ, ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ, ಸ್ತುತಿ, ಘನ, ಮಾನ, ಬಲ, ಐಶ್ವರ್ಯ, ಜ್ಞಾನ ಎಲ್ಲಕ್ಕೂ ಪಾತ್ರನಾದಂತ ಸೇನಾಧೀಶನಾದ ಕರ್ತನೆ, ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಸೇನಾಧೀಶನಾದ ಕರ್ತನು, ಇದೋ ನೀನು ಪರಿಶುದ್ಧನು 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 ಎಂದು ಕೆರೂಬಿಗಳು ಸೇನಾಪತಿಗಳು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನೆ ಆರಾಧಿಸುತ್ತಿದೆ. ಕೋಟಿ ಕೋಟಿ ದೇವದೂತಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ 24 ಹಿಂದಿನ ಕರ್ತನೆ ತಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಿಂಹಾಸನ ರೂಢನಾಗಿ ಕರ್ತನೆ ಸೇನಾಧೀಶನಾದ ಕರ್ತನು, ಇದೋ ನೀನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು, ಇದ್ದಾತನು ಇರುವಾತನು ಬರುವಾತನು, ಇದ್ದಾತನು ಇರುವಾತನು ಬರುವಾತನು, ವರ್ತಮಾನವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ವಾಣಿ ನುಡಿದಂತಹ ದೇವರು ಕರ್ತನೆ, ಭವಿಷ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ವಾಣಿ ನುಡಿದಾತನು, ವರ್ತಮಾನಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಬೇಗ ಬನ್ನಿ ಎಂದು ಸಭೆಯಾಗಿರುವಂತಹ ನಾವುಗಳು ಅಪ್ಪ ಒಂದು ಮನಸ್ಸಿನ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಹಾಲೆಲೂಯಾ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಎಲ್ಲರೂ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಏಕ ದೇವರೇ ಬಾರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಎಲ್ಲರೂ ಒಂದು ಮನಸ್ಸಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆಯೇ, ನಿನ್ನ ನಾಮವು ಪರಿಶುದ್ಧವೆಂದು ಏರಿಸಲ್ಪಡಲಿ. ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನೆರವೇರಲಿ. ನಮ್ಮ ಅನುದಿನದ ಆಹಾರವನ್ನು ಇವತ್ತು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸು. ಮತ್ತೊಬ್ಬರು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತೆ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. ನಾವು ಶೋಧನೆಗೆ ಹೋಗದಂತೆ ಕೇಳಿಯಿಂದ ತಪ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡು. ಯಾಕೆಂದರೆ ರಾಜ್ಯವು ಬಲವು ಮಹಿಮೆಯು ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮದೇ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கின்றேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவர் எல்லா வேளையிலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மளோடு இருந்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் நாங்கள் கடினமான நேரத்திற்குள்ளாக கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் நம்முடைய பலனாக இருக்கிறார், நம்முடைய வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த லாக்டவுன் டைம்ல பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், அவருக்குள்ளாக நிலைநிற்க வேண்டும். இந்த நேரத்தை வீணாக்காதீர்கள், அதிகமாக ஜெபியுங்கள், அதிகமாக வேதத்தை வாசியுங்கள். சும்மா நியூஸ்களை பார்த்து கொண்டு பயப்பட்டுக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்குள்ளாக பலப்பட்டு அதிகமாக ஜெபித்து அதிகமாக வேதத்தை வாசித்து அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படும்படி ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறார். ஆவியானவர் நம்மை ஒரு நாளும் நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாங்கள் அவரை சார்ந்து ஒரு நாளும் நடக்க வேண்டும். உங்களுடைய தேவைகளை குறித்து எதை கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் மிருகங்களை போஷிக்கிற ஆண்டவர் நம்மளையும் கண்டிப்பாக போஷித்து நம்மளை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இல்லையா? நாங்கள் இந்த பரலோக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்துல நாங்கள் இப்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு கொடுப்பீராக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம். இல்லையா? அதை போலவே ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை கண்டிப்பாக சந்திப்பார். இல்லையா? இன்னொரு வசனம் கூட பிலிப்பியர்ல இருக்குது. இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு. இல்லையா? அந்த வார்த்தை பார்த்தீர்கள் என்றால் வெறும் வெற்றியை குறித்து மட்டும் பேசவில்லை. இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் வாசித்தீர்கள் என்றால் அவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் அதிகமாக இருக்கிற நேரத்திலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பேன், ஒன்றுமே இல்லாத நேரத்திலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நேரத்துல ஒரு இடத்திற்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் ஒரு நிலைமையில் ஆண்டவர் நம்மளை நடத்தி நம்மளை பலப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார், நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். ஃபேமிலி பிரேயர் கூட நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். திருப்பிக்கிறோம் வேதத்தை. யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம். The Gospel according to John chapter 15 verse 6. இன்றைக்கு நான் நீங்கள் யோவான் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் நீங்கள் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். இந்த வார்த்தை நான் நீங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நான் ஆங்கிலத்தில் இப்பொழுது வாசிக்க போகிறேன். If anyone does not abide in me, he is thrown away as a branch and dries up, and they gather them and cast them into the fire, and they are burned. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் வார்த்தை இந்த அநேக வாரமாக இந்த வார்த்தைகளை நான் நீங்கள் தியானித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் யாராக இருக்கிறார்? திராட்சை செடியாக இருக்கிறார். பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சீஷர்கள் யாராக இருக்கிறார்கள்? கொடியாக இருக்கிறார்கள். அந்த கொடியிலே 2 விதமான கொடிகள் இருக்கிறது. இல்லையா? ஒன்று பலன் கொடுக்கிற கொடி, இன்னொன்று பலன் கொடுக்காத கொடியாக இருக்கிறது. அப்ப பலன் கொடுக்கிறதை பிதாவானவர் என்ன செய்கிறார்? அதை இன்னும் அதிகமாக சுத்திகரித்து இன்னும் அதிகமாக பலன் கொடுக்கும்படியாக பிதாவானவர் என்ன செய்கிறார்? நம்முடைய சீஷர்களுடைய வாழ்க்கையில அவர்களை சுத்திகரித்து அவர்களை பலப்படுத்தக்கூடிய காரியத்தை பிதாவானவர் செய்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பொய்யான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களும் சபையில் இருக்கிறார்கள், இவர்களும் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், இவர்களும் வார்த்தையை வாசிக்கிறார்கள், இவர்களும் ஊழியம் செய்கிறார்கள், எல்லா விதமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, இவர்கள் யாராக இருக்கிறார்? பலன் கொடுக்காத பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இயேசு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், யார் பலனை கொடுக்கிறார்களோ அவர்கள் மட்டும் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். பலன் கொடுக்காத விசுவாசிகள் அவர்கள் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் கடினமான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசி நொடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிசாசானவர் அவருடைய நேரம் சமீபமாக இருக்கிறது என்று அறிந்து அநேக ஜனங்களை தவறான வழிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக விசுவாசிகளை தவறான வழிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக பெயர் கிறிஸ்தவர்களை தவறான வழிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக விதமான காரியங்களை பிசாசானவர் செய்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் பார்த்தீர்கள் என்றால் இந்த தவறான போதனைகளுக்கு, இந்த தவறான காரியங்களுக்கு நமக்கு சரியான ஆண்டவருடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. அப்ப இயேசு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் எனக்குள்ளாக நிலை நில்லுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்குள்ளாக நிலை நிற்கின்றேன். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மளை எப்படி சுத்திகரித்து இருக்கிறார் என்றால், தம்முடைய வார்த்தையை கொண்டு, ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் நம்மளை மறுபடியும் ஜனிப்பித்து இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. இல்லை, இப்பொழுது நான் நீங்கள் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்ப நான் நீங்கள் இந்த காரியம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அநேக ஜனங்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், ஐயோ நான் பலன் கொடுத்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அது சரியான காரியம் தான். ஆனால் நீங்கள் பலன் கொடுப்பதினாலே, உங்களுடைய சுய பலனினாலே நீங்கள் பரலோகத்திற்கு போக மாட்டீர்கள். நாங்களும் சுய பலத்தின் மூலமாய் பரலோக ராஜ்யத்திற்கு போக மாட்டோம். ஏனென்றால் வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த ரட்சிப்பை என்ன செய்திருக்கிறார் என்றால் நமக்கு ஒரு இலவசமாக கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நான் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து நாங்கள் பெற மட்டும்தான் முடியும். அப்ப இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார், நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். ஆண்டவர் கிரியை செய்கிற காரணத்தினால நாங்கள் என்ன செய்வோம், ஆண்டவருக்காக பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். யார் பலன் கொடுக்கிறார்களோ அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். பலன் கொடுக்காதவர்கள் பொய்யான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எனக்குள்ளாக நிலை நில்லுங்கள், நான் உங்களுக்குள்ளாக நிலை நிற்கின்றேன், என்னை அல்லாமல் உங்களால பலன் கொடுக்க முடியாது என்று இயேசு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ஜனங்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கு நமக்கு இயேசு கிறிஸ்து தேவை. திரியேக தேவன் நமக்கு தேவையாக இருக்கிறார். இயேசு ஆண்டவர் இல்லாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் பயங்கரமான பிரச்சனையான போராட்டமான வாழ்க்கையாக இருக்கிறது. உலகத்திலிருந்து பிரச்சனை, பிசாசினுடைய ராஜ்யத்திலிருந்து பிரச்சனை, வீட்டில பிரச்சனை, வெளியே பிரச்சனை, எல்லா இடத்திலும் என்ன ஆகும் என்றால் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஜனங்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, ஆண்டவருக்குள்ளாக நிலை நிற்க வேண்டுமா, அவருக்குள்ளாக நிலை நின்று அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பலன் கொடுத்து பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வேலையை ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். இப்ப பார்த்தீர்கள் என்றால் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில சில ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்ன செய்வார்கள் என்றால் முழுமையாக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுவார்கள். இன்னும் சில பேர் ஆண்டவருடைய காரியம் இல்லாமல் அவர்களே சுயத்தினால காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் this is a life of co-working. அப்படின்னா நாங்கள் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபை கொடுத்து ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கை நடைமுறையில அதை அபியாசத்திற்குள்ளாக கொண்டு வந்து அதற்காக பிரயாசப்பட வேண்டும். நான் அநேக நேரத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், வெறும் ஜெபித்து விட்டால் மட்டும் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை மாற்றிவிட மாட்டார். இல்லையா, வார்த்தை இருக்க வேண்டும், அதற்கு செய்ய வேண்டிய பிரயாசங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. அப்போ இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடியாக இருக்கிறீர்கள். எனக்குள்ளாக யார் நிலை நிற்கிறார்களோ நான் அவருக்குள்ளாக நிலை நிற்கின்றேன். எனக்குள்ளாக யார் நிலை நிற்கிறார்களோ அவர்கள் அதிகமாக பலன் கொடுப்பார்கள். எல்லையல்லாமல் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இல்லையா, நானும் நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு ரட்சிப்பு தேவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவை. நமக்கு ரட்சிப்பு இருந்தால் மட்டும்தான் நானும் நீங்களும் ஆண்டவருக்காக பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். இல்லையா, இயேசு தெளிவாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார், ஒரு நல்ல மரமானது என்ன செய்யும் என்றால் ஒரு நல்ல கனியை கொடுக்கும், ஒரு கெட்ட மரமானது ஒரு கெட்ட கனியை கொடுக்கும் என்று ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை போலவே சீஷர்கள் என்று சொல்லுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பலன் இருக்கிறதா? அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், யார் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு விதத்திலே இல்லாவிட்டால் இன்னொரு விதத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், ஆண்டவருக்காக பலனை கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறார்கள். பலனை கொடுக்காதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. இன்றைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக
பிள்ளைகளாக அப்படி இருக்கிறார்கள். வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்றால் ஒரு மாற்றம் இல்லை. வாழ்க்கையில ஆண்டவருக்காக கனிகள் இல்லை. அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவார்கள், சபைகளுக்கு வருவார்கள், ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், இன்னும் எல்லா விதமான காரியங்களை செய்வார்கள். ஆனால் இவர்கள் ஆண்டவருக்குள்ளாக பலன் கொடுக்காத காரணத்தினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், பலன் கொடுக்காதவர்களை ஆண்டவர் வெட்டி எரிந்து விடுவார் என்று வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு நீங்கள் 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கவனிக்க போகிறோம். அதன் மேல் நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். அப்ப இந்த வாழ்க்கையில இயேசு தெளிவாக சொல்லுகிறார், யாராவது எனக்குள்ளாக நிலை நிற்காமல் விட்டால் அவன் கொடியாகவே என்ன செய்யப்படுகிறான் என்றால் அவன் தூக்கி எறியப்படுகிறான். அது மட்டுமல்ல, அந்த வேஸ்டான பிரான்ச் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு இடத்துல சேகரித்து வைத்து கடைசியாக இயேசு சொல்லுகிறார், அவர்களை எரிகிற அக்கினியில போட்டு விடுவேன் என்று இயேசு நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த வார்த்தை கேட்கிற நமக்கு பயம் இருக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து பயம் இருக்க வேண்டும். அப்ப இந்த வார்த்தையில் ஆண்டவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? நியாய தீர்ப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பலன் கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பீர்கள். நீங்கள் பலன் கொடுக்காமல் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்ப்பீர்கள் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு ஜனங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நியாயத்தை விசாரிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த ஆண்டவரை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இயேசு இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார், யாராவது எனக்குள்ளாக நிலை நிற்காமல் விட்டால், என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் விட்டால், என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் விட்டால், என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அவனை நான் நரகத்திற்குள்ளாக நெருப்பிற்குள்ளாக எடுத்து போட்டு விடுகிறேன் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது. அப்ப தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் இந்த நியாய தீர்ப்பை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். நரகம் இல்லையா? இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த நரகம் என்கிற வார்த்தை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். இன்னும் சில ஜனங்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் நரகம் என்றால் ஒரு கட்டுக்கதையாக இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஓடி வந்து அவருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் இப்படிப்பட்ட நரகம் என்ற ஒரு காரியத்தை குறித்து பேசியிருக்கிறார் என்று அநேக ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து கேலி செய்கிறார்கள். இன்றைக்கு வேதத்தை போதிக்கிற ஊழியக்காரர்களை நரகம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்களே, நரகம் என்பது ஒரு உண்மையான இடமாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு அநேக ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் எப்படி உண்மையாக இருக்கிறதோ, இந்த வானமும் பூமியும் எப்படி இருக்கிறதோ, அதை போலவே நரகம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு நரகத்தை குறித்து தெரியாது. அநேக ஜனங்கள் அலட்சியமாக நரகத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஒரு நாள் பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனின் மூலமாய் இந்த உலகத்திற்குள்ளாக இருக்கிற மரித்தவர்களை, உயிரோடு இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து நியாய தீர்த்து அவர்கள் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, அநியாயங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. புதிய புதிய பாவங்களை ஜனங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? உற்பத்திப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் பார்த்தீர்கள் என்றால் இல்லையா, நரகத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கிறது, அழியக்கூடிய காரியங்களுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நரகத்தை குறித்து அந்த பயமானது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். முதலாவது நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்பட வேண்டும். ஒரு இடத்துல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனா இன்னொரு இடத்துல பரலோகம் எப்படி உண்மையாக இருக்கிறதோ அதை போலவே நரகம் என்று ஒரு உண்மையான ஒரு இடம் உண்டு. இல்லையா? அநேக ஜனங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியாது. உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய ஆத்மா மீட்படைந்திருக்கிறதா? எங்களுக்கு என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறாரா என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் ஆண்டவர் எச்சரிப்பின் நேரத்தில் நீங்கள்
அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது இயேசு இந்த இடத்துல நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், யாராகிலும் எனக்குள்ளாக நிலை நிறுத்தாமல் பலன் கொடுக்காமல் விட்டால் அவருடைய கதி என்னவாக இருக்கும் என்றால் யூதாசினுடைய கதியாக இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவருடைய இடத்திற்கே அவன் போய்விட்டான் என்று யூதாசை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. அப்ப இந்த யூதாசுடைய வாழ்க்கை பாருங்கள். ஆண்டவரோடு இருந்த மனுஷன், ஆண்டவரோடு ஊழியம் செய்த மனுஷன், வார்த்தையை கேட்ட மனுஷன், அநேக இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்ட மனுஷன், ஏராளமான அற்புதங்களை அடையாளங்களை செய்த மனுஷன். ஆனால் இவருடைய வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்றால் பாவங்களை விட்டு மனம் திரும்பவில்லை. இந்த பாவத்தின் நிமித்தம் அவன் என்ன செய்து விட்டான்? ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவனுடைய இடத்திற்கு நரகத்திற்கு போய்விட்டான் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ யூதாசுடைய கதியே அப்படி இருந்தது என்றால் இன்றைக்கு அநேக விதமான யூதாசோடு கேடுகட்ட பெயர் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். யூதாசை போல வேஷத்தை தெரிந்து கொண்டு ஏதாகிலும் நன்மைக்காக சபைகளுக்கு வந்து நன்மைகளுக்காக ஆண்டவரை தேடுகிறார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து வர நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக நிலை நிற்காமல், ஆண்டவரோடு ஐக்கியம் இல்லாமல் இன்றைக்கு வேறு கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். இது பயங்கரமான காரியமாக இருக்கிறது. அநேக ஜனங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நான் பரலோகத்திற்கு போய் கொண்டிருக்கிறேன், நரகத்திலிருந்து ஆண்டவரனை தப்புவித்து விட்டிருக்கிறார். ஆனால் மரிக்கிற நேரத்தில் அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிற நேரத்தில் இவர்களுடைய ஆத்துமாக்கள் நரகத்திற்குள்ளாக இருக்கும். இயேசு நமக்கு தெளிவாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இயேசு தெளிவாக சொல்கிறார், பரலோகத்திற்கு போகிற வாசல் இடுக்கனாக இருக்கிறது, அங்கு அநேகர் பிரவேசிக்க முடியாது, வெறும் சிலர் மட்டும்தான் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் நரகத்திற்கு போகிற வாசல் விரிவாக இருக்கிறது, அதன் மேல அநேக ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நரகத்திற்கு போகிறவர்கள் ஏராளமான ஜனங்கள், ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பை காணுகிறவர்கள் ஏராளமான ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நரகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? தப்புவித்திருக்கிறார் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு இடத்தில் ஆண்டவர் சபையை எச்சரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசியான உன்னை எச்சரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரேயர் கிறிஸ்தவனாகி உன்னை பார்த்து ஆண்டவர் எச்சரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஆத்மா மீட்படைந்து இருக்கிறதா? இப்பொழுது இந்த நொடி இந்த நிமிடம் நீங்கள் மரித்தால் உங்களுடைய ஆத்மா எங்கே போகும் என்று உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறதா? நான் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், நான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன், இல்லை பாவத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறேன், சத்துருவுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறேன், இல்லை என்னை நான் வெறுத்து என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் ஆண்டவரை பின்தொடர்ந்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த கால வேளையில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஆண்டவர் நமக்கு ஒரு சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆண்டவர் நமக்கு சிலுவையை கொடுத்திருக்கிறார். சிலுவைகள் பாடுகளை குறித்து பேசுகிறது, கஷ்டங்களை குறித்து பேசுகிறது, அவமானங்களை குறித்து பேசுகிறது, பிரச்சனைகளை குறித்து பேசுகிறது, நிந்தனைகளை குறித்து பேசுகிறது, எல்லா விதமான காரியங்களை குறித்து பேசுகிறது. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்முடைய சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு நடந்து கிறிஸ்துவை பின்தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கிறிஸ்துவை உண்மையாக பின்தொடர்ந்து நடந்தால் கிறிஸ்துவுக்கு என்ன நடந்ததோ அதே சம்பவம் தான் நமக்கும் சம்பவிக்கும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நானும் நீங்களும் ஆவிக்குரிய நித்திரைக்குள்ளாக இருக்கிறோம். ஆண்டவருக்குரிய காரியங்களில் நமக்கு உணர்ச்சிகள் இல்லை, ஆண்டவருடைய காரியங்களின் மேல் நமக்கு பிரியம் இல்லை, வார்த்தையை வாசிப்பதிலே நமக்கு பிரியம் இல்லை, ஜெபிப்பதிலே நமக்கு பிரியம் இல்லை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதிலே நமக்கு பிரியம் இல்லை. ஏதோ தான் என்று சபைக்கு வருகிறோம், ஏதோ ஆண்டவரை நான் விசுவாசித்து விட்டேன், ஏதோ என்னுடைய குடும்பத்தார்கள் ஆண்டவரிடத்தில் வந்து விட்டார்கள் என்று இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவரை எதற்காகவோ நீங்கள் தேடி வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய நியாயத்தீர்ப்பு சீக்கிரமாய் இந்த உலகத்தின் மேல வரப்போகிறது. அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவினுடைய அரசாட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் தம்முடைய கோபத்தை இந்த உலகத்தின் மேல ஊற்ற போகிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் அந்த உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கிறது, அதற்கு பின்பு என்ன நடக்கிறது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில்
ஏனென்றால் ஆண்டவர் பாவத்தை பாவிகளை வெறுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாங்களும் பாவிகளாக தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய அன்பை நம் மேலே வைத்து நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னே நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை என்ன செய்து விட்டார்? தெரிந்து கொண்டு விட்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட நான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் நேசிப்பதை போல நம்மளை நேசிப்பதில்லை. ஆண்டவர் அவருடைய ஸ்பெஷல் அன்பை நம் மேல வைத்திருக்கிறார். அந்த விலையேறப்பட்ட அன்பை என்ன செய்திருக்கிறார்? நம் மேல வைத்திருக்கிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த நியாய தீர்ப்பு, நரகம் என்பது, நரகம், the doctrine of hell is one of the most forgotten doctrines in the church. இன்றைக்கு ஜனங்கள் சபை நரகத்தை குறித்து மறந்து விட்டார்கள். இன்றைக்கு நரகத்தை குறித்து எந்த ஊழியக்காரர்களும் பிரசங்கிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு பிரியமில்லை. சத்தியத்தை சத்தியமாக போதிக்க பிரியமில்லை. இவர்கள் மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியா இன்றைக்கு நரகத்தை குறித்து அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள் இன்றைக்கு ஜனங்களிடத்தில் பேசுவதில்லை. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை, தீர்க்கதரிசிகளுடைய ஊழியத்தை, அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் எல்லோரும் நியாய தீர்ப்பை குறித்து, நரகத்தை குறித்து பேசினார். ஆனால் அதிகமாக நரகத்தை குறித்து பேசினவர் நம்முடைய ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக நரகத்தை குறித்து பேசினார். ஏனென்றால் நரகம் என்பது ஒரு உண்மையான இடமாக இருக்கிறது. இப்பொழுது எப்படி வானம் பூமி இருக்கிறதோ, எப்படி பரலோகம் இருக்கிறதோ, அதை போலவே நரகம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த நரகத்திற்கு யார் போகிறார்கள் என்றால் பாவிகள் போகிறார்கள். நீங்கள் வார்த்தை வாசித்தீர்கள் என்றால் இயேசு அதிகமாக நரகத்தை குறித்து பிரசங்கித்த மனுஷனாக காணப்பட்டார். அவரை காட்டிலும் நரகத்தை குறித்து அதிகமாக யாரும் பேசவில்லை. பழைய ஏற்பாடு நரகத்தை குறித்து அதிகமாக வெளிப்பாடுகள் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாடிலே இயேசு நரகத்தை குறித்து அநேக விதமான வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். நரகம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது, எப்படிப்பட்ட மனுஷர்கள் அந்த இடத்துக்கு போகிறார்கள், அந்த நரகமானது நித்தியமாக எப்படி நித்திய ஜீவன் இருக்கிறதோ அப்படியே நித்திய மரணம் இருக்கிறது. இரண்டாவது மரணம் என்னவென்றால் நரகம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது மரணம் ஆவிக்குரிய ரீதியில மரணம், இரண்டாவது சரீரத்திற்குரிய மரணம். அப்ப இயேசு அந்த இடத்துல பார்த்து நமக்கு சொல்லுகிறார், இரண்டாம் மரணமானது நரகமாக இருக்கிறது என்று இயேசு நம்ம இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். இயேசு முதலாவது பேசினது என்னவென்றால், அவருடைய முதலாவது பிரசங்கம் என்னவென்று இருந்தது என்றால், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகரும் வந்து என்ன பேசினார் என்றால், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்ப சபையான நான் நீங்களும் பாவங்களிலிருந்து முதலாவது மனம் திரும்ப வேண்டும். யார் உண்மையாக மனம் திரும்புகிறான் அவன் தான் உண்மையான விசுவாசியாக இருக்க முடியும். பெயர் கிறிஸ்தவர்கள், பொய்யான விசுவாசிகள் உண்மையாக மனம் திரும்ப முடியாது. ஏனென்றால் மனம் திரும்புதல் ஆண்டவர் நமக்கு இலவசமான கொடுக்கிற ஒரு பரிசாக இருக்கிறார். ஆண்டவர் அந்த மனம் திரும்புதலை நமக்குள்ளாக உண்டாக்குகிறார். அவர் அந்த மனம் திரும்புதலை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? யார் பலன் கொடுக்காமல் போய்விடுகிறார்களோ இவர்களை வெட்டுண்டு நெருப்பில்லை நான் அவர்களை போட்டு விடுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ உண்மையான ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பயப்படக்கூடாது. ஏனென்றால் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் அந்த ரட்சிப்பை எழுந்து போக முடியாது. ஏனென்றால் இந்த ரட்சிப்பு ஆண்டவரால் உண்டான காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையானது பெயர் கிறிஸ்தவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். மனம் திரும்புதல் இருக்கக்கூடிய காரியங்கள் அவர்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிற யார் பலன் கொடுக்காமல் சபைகளுக்குள்ளாக இருக்கிறீர்களோ, என்னோட நாடகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, இவர்களை நான் வெட்டிண்டு எரிந்து போடுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இயேசுவானவர் மனம் திரும்புதலை குறித்து அதிகமாக பேசினார். நரகத்தை குறித்து அதிகமாக பேசினார். அவர் தான் நரகத்தை குறித்து அதிகமான பேசின ஊழியக்காரராக இருந்தார், தேவனாக இருந்தார், தேவ மனுஷனாக காணப்பட்டார். அதிகமாக நரகத்தை குறித்து பேசினார். அங்க எப்படிப்பட்ட ஜனங்கள் போகிறார்கள், அந்த நரகத்தின் வாதைகள் எப்படி இருக்கும், நரகம் எப்படிப்பட்ட இடம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்க்கையை எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு சில காரியங்களை
உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நரகம் என்பது பிசாசானவர் உருவாக்கின இடமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நரகமானது பிசாசானவர் உருவாக்கின இடம் அல்ல. இன்னும் அநேக ஜனங்கள் சொல்வார்கள், இல்லையா, நாங்கள் மரித்த பின்பும் பிசாசானவன் எல்லா ஆத்மாக்களை அங்க என்ன செய்கிறான், வாதைகளுக்குள்ளாக நடத்துகிறான் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காரியம் தேவனுடைய வார்த்தையில எங்குமே இல்லை. திருப்பிக்கலாம் வேதத்தை. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25வது அதிகாரம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 25வது அதிகாரம் 41வது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்க போகிறேன். மத்தேயு 25:41வது வசனம். Then he will say to those on his left, depart from me, accursed ones, into the eternal fire which has been prepared for the devil and his angels. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்ப இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சீஷர்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், சீஷர்களிடத்துல பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீர்கள் என்றால் நரகத்தை குறித்து பேசுகிறார். அப்ப இந்த வார்த்தை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Then he will say to those on his left, depart from me, accursed ones. என்னை விட்டு அகன்று போங்கள் சபிக்கப்பட்டவர்களே. Into the eternal fire. எங்கே போக வேண்டுமா இந்த சபிக்கப்பட்டவர்கள்? நித்திய நரகத்திற்குள்ளாக, நித்திய நெருப்புக்குள்ளாக போக வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த இடமானது யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடமாக இருக்கிறது? பிசாசுக்கும் அவருடைய தூதருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் என்று வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. So who is the creator of hell? நரகத்தை உருவாக்கினவர் யார் என்ற பிசாசு அல்ல, நம்ம ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நரகத்தை உருவாக்கின தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இது ஆண்டவர் மனுஷனை நரகத்திற்கு போட வேண்டும் என்று ஆண்டவர் நரகத்தை உருவாக்கவில்லை. மனுஷகுலம் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் நரகத்தை உருவாக்கவில்லை. ஆண்டவர் எதற்காக இந்த நரகத்தை உருவாக்கினார் என்றால், எப்பொழுது பிசாசும் அவருடைய தூதரும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் இந்த நரகத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இந்த நரகம் என்பது இன்றைக்கு இந்த பூமிக்குள்ளாக இல்லை. இது இன்றைக்கு ஆத்மாக்கள் எங்கே இருக்கிறது என்றால் பாதாளத்திலே இருக்கிறது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த நாளில் ஆண்டவர் கடைசியாக என்ன செய்கிறார் என்றால், மரித்தவர்களை மறுபடியுமாய் உயிரோடு எழுப்புகிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய ஆத்மாக்கள் அவருடைய சரீரத்தோடு போய் இணைந்து ஆண்டவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பின் நாளில் நிற்பார்கள் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்தை ஆண்டவர் யாருக்காக உருவாக்கினார் என்றால், பிசாசுக்கும் அவருடைய தேவ தூதருக்கும் தான் இந்த நரகத்தை உருவாக்கினார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இல்லையா? இந்த இடத்துல பாருங்கள் இருக்கிறது. நரகம் வெறும் சில காலங்களுக்கு மட்டும் அல்ல, சில நேரம் மட்டும் அல்ல, சில நொடிகள் மட்டும் அல்ல, ஆனால் நித்தியத்திற்கும் இந்த நரகம் எரிந்து கொண்டே இருக்கும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நித்திய பரலோகம், நித்திய ஜீவன் என்று எப்படி இருக்கிறதோ, நித்திய மரணம், நித்திய ஆக்கினை என்று நமக்கு வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஜனங்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை விட்டு அகன்று போங்கள் சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்கும் அவருடைய தூதத்திற்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இந்த நரகத்தை உருவாக்கினார் யார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நரகத்தை உருவாக்கினார். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இந்த நரகம் ஒரு இடம் இருக்கிறது என்று விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் விசுவாசிப்பார்கள். எப்பொழுது என்றால், அப்படிப்பட்ட இடத்திற்கு போகிற நேரத்தில் ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்காக விசுவாசிப்பார்கள். ஆனால் நானும் நீங்கள் அந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், என்னுடைய நித்திய இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு நம்மிடத்தில் தெளிவாக பேசியிருக்கிறார். அப்ப அநேக ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் நரகத்தை குறித்து எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார்.
அப்ப அந்த பயம் நமக்குள்ளாக இருந்தால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விடுவோம் என்று இன்னும் அநேக ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் கச்சிதமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நரகமானது ஆண்டவர் உருவாக்கின இடமாக இருக்கிறது. இந்த நரகத்திற்கு ஒரு முடிவே இல்லை. அது நெருப்பின் கடலாக இருக்கிறது. It is the lake of fire. அந்த நெருப்பின் இடத்திற்கு ஒரு முடிவே இல்லை. நித்திய நித்தியத்திற்கும் அந்த இடம் இருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. As God is the architect of the heavens and the earth, He is the architect and builder of hell. God is the creator of hell. இப்படி சொல்லுவதற்கு அநேக ஜனங்கள் அஃபெண்ட் ஆவீர்கள். அநேக ஜனங்களுக்கு பயமாக இருக்கும். இன்னும் அநேக ஜனங்கள் நினைத்துக் கொள்வார்கள், என்ன இப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் நரகம் என்பது ஆண்டவர் உருவாக்கின இடமாக இருக்கிறது. ஆண்டவர் யாருக்காக உருவாக்கினார்? பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் அந்த இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த இடத்திற்கும் சபிக்கப்பட்டவர்கள் போகிறார்கள். அது யார் என்றால் மனுஷர்கள். ஏனென்றால் இவர்கள் பிசாசினுடைய வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமை எடுத்துக்கொள்ளும்படி காரியங்களை செய்கிறான். அதை போலவே பிசாசு ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய மகிமை எடுத்துக்கொள்ள காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நரகம் என்பது ஒரு உண்மையான இடமாக இருக்கிறது. அதை உருவாக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எதற்காக உருவாக்கினார்? பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும். ஆனாலும் அங்கே மனுஷர்கள் அந்த இடத்திற்கு போகிறார்கள். ஏனென்றால் மனுஷர்களும் பிசாசினுடைய வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசு ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார். மனுஷனும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக ஜனங்கள் அந்த நரகத்திற்கு போவார்கள். அப்ப இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், நித்திய நெருப்பு, நித்திய நெருப்பு. அப்ப இந்த நெருப்பிற்கு, இந்த வாதைக்கு ஒரு முடிவே இல்லை இல்லையா? நம்ம எங்க வெளியே நல்லா அதிகமாக வேலை செய்கிறோம். இந்த வேலை செஞ்சு ஐயோ எனக்கு ஒரு பிரேக் வேணும்ப்பா, நான் போய் ஒரு நல்ல ட்ரிப்பு போய் என்ஜாய் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு பிரேக் எடுத்து கொடுக்கிறோம். ஆனா நரகத்துல ஒரு நொடியும் என்ன இல்லை? ஃப்ரீடமே இல்லை. ஒரு நொடியும் அதுல இருந்து ஃப்ரீனஸ் இல்லை. எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது தேவனுடைய கோபம் இருக்கிற இடம் நரகமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரே பேரான குமாரனை அனுப்பி எல்லாரும் வாருங்கள், கிறிஸ்துவிடத்தில் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அநேக ஜனங்கள் அவருடைய இன்விடேஷனை நிராகரித்து நரகத்தின் பாதைகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் நரகத்தை உருவாக்கி பிசாசுகளுடைய தூதரத்தை உருவாக்கினார். ஆனால் அந்த இடத்திற்கு மனுஷ குலமும் போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இவர்களும் பிசாசினுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, சத்தியம் பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கவே கிறிஸ்து தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். The Son of God appeared in order to destroy the works of the devil. பாவத்தின் கிரியைகளை நாசமாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? நரகத்திற்கு போய்விடுகிறார்கள் என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நரகம் என்பது ஆண்டவர் உருவாக்கின இடமாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு ஆண்டவர் யார் போகிறார்கள்? பாவிகள் போகிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள் அந்த இடத்திற்கு போகிறார்கள். அந்த இடத்துல போய் இல்லையா, நரகத்திற்கு போய் ஆண்டவரே என் மேல மனம் இறங்கும் என்றால் ஆண்டவர் மனம் இறங்க மாட்டார். அவருடைய கோபம் இறங்குகிற நேரமாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு ஒரு நாள் அந்த இடத்திற்கு நீங்கள் போய்விட்டீர்கள் என்றால் மறுபடியுமாய் நீங்கள் என்ன செய்ய முடியாது? வர முடியாது என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் ஐஸ்வர்யவான் குறித்து ராஜாவை குறித்த உவமை இருக்கிறது. லூக்கா 17வது அதிகாரத்தில் நினைக்கிறேன் லூக்காவில். அப்ப இடத்துல பார்த்தீர்கள் என்றால் இந்த ஐஸ்வர்யவான் உலகத்தில் எல்லா விதமான சுகபோகங்களை அனுபவித்து, எல்லா விதமான காரியங்களை செய்து, எல்லா விதமான பாவங்களை அனுபவித்து கடைசியாக இவன் பாதாளத்திற்கு போய்விடுகிறான், நரகத்திற்கு போய்விடுகிறான். இன்னொரு இடத்துல அந்த பிச்சைக்காரன் லாசருவானவன் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அந்த நேரத்தில்
பார்த்தீர்கள் என்றால் அந்த ஐஸ்வர்யவான் அங்க போய் கேட்கிறான், ஆண்டவரே இந்த இடத்துல என்னை காப்பாற்றும் லட்சியம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே இந்த உலகத்துல இருக்கும் போது உனக்கு எல்லாம் தெரியும். சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார், வார்த்தைகளை கேட்டிருக்கிறார் இல்லையா? அப்பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே சகோதரர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய சகோதரர்கள் இப்படிப்பட்ட கொடுமையான இடத்திற்கு வரக்கூடாது. ஆண்டவரே மரித்தவர்கள் யாராவது போய் அவர்களுக்கு சொல்லினால் அவர்கள் நரகம் இருக்கிறது என்று விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து சொல்லுகிறார், அவர்களிடத்தில் தீர்க்கதரிசிகளும் மோசே இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? முழு வேதாகமம் இருக்கிறது, சுவிசேஷம் இருக்கிறது, அவர்களுக்கு சத்தியம் என்ன என்று தெரியும். ஆனாலும் சத்தியத்தை நிராகரிக்கிற ஜனங்களாக காணப்படுகிறார்கள். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், ஆண்டவரே லாசரு கரங்களில் இருந்து ஒரு தொட்டு தண்ணி என்னுடைய வாயில வேணும் ஆண்டவரே கேட்கிறான். அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே அது கூட முடியாத காரியம் இல்லையா? அந்த இடத்துல வாதை இருக்கிற இடமாக இருக்கிறது, கஷ்டம் இல்லையா? அநேக ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இந்த உலகத்திலேயே நான் நரகத்தை அனுபவித்தேன். 1% கூட நான் நீங்கள் இந்த உலகத்தில் நரகத்தை அனுபவிக்கிறதே இல்லை. ஏனால் நரகமானது இன்னும் பயங்கரமான இடமாக இருக்கிறது இல்லையா? நான் நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் போனா, ஐயோ நரகம் அவஸ்தை, நரக வேதனை படுகிறேன் இல்லையா? நம்ம வாயில சொல்லுகிறோம், ஆனா அது உண்மை அல்ல. அங்க படுகிற வேதனை ஒரு நொடி 1% ஒன்றுமே இல்லை. இல்ல இந்த உலகத்துல சந்தோஷமாக இருக்கிறோம், நல்லா சுவாசிக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாம் இருக்குது, எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நரகம் என்பது ஒரு இருளான இடம். அந்த இடத்துல வார்த்தை எப்பொழுது சொல்லுகிறது, எப்பொழுதே அக்கினி கொடிந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் இல்லையா? இயேசு இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், உங்களுடைய சரீரத்தை கொல்லுபவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள், ஆனால் உங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில தூக்கி போட எனக்கு நான் வல்லவராக இருக்கிறேன், என்னை பார்த்து பயப்படுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இல்ல மனுஷர்கள் நம்மளை என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய சரீரத்தை தான் கொல்ல முடியும். இல்ல நம்ம ஆத்மா கொல்ல அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறதா? இல்ல. ஆனால் நம்முடைய ஆத்மாவை கொல்ல அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மளை உருவாக்கின தேவன், அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார், நான் நீங்களும் சிருஷ்டிகளாக இருக்கிறோம். அப்ப இந்த ஆத்மாவிற்கு மரணமே இல்லை. அப்ப இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீ பயப்படாதே, ஆனால் உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய சரீரத்தையும் நரகத்தில தூக்கி போடுகிறவருக்கு நீ பயப்பட என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இயேசு ஆனவர் பார்த்தீர்கள் என்றால் ஜனங்களை நரகத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே நீங்கள் யோவான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் அந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார், அநேக யூதர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது யோவான் சொல்லுகிறார், விரியன் பாம்பின் குட்டிகளே, வருகிற கோபத்திலிருந்து எங்களை நீங்கள் தப்புவித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்கிறார். அப்பொழுது வார்த்தை சொல்லுகிறது, he is going forth in his hand, he is going to thresh and he is going to separate the wheat from the chaff. அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை வேறு பிரித்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், அந்த புதரை எல்லாம் என்ன செய்ய போகிறார் என்றால் எரிகிற அக்கினியில நான் தூக்கி போட்டு விடுகிறேன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இயேசு வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவர் நமக்கு ஆவியானவருக்குள்ளாக ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். அந்த வசனத்தை அநேக ஜனங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியிலும் அக்கினியிலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? விசுவாசிகளை ஆவியானவருக்குள்ளாக ஞானஸ்தானம் செய்கிறார் இல்லையா? the baptism of the Holy Spirit. அப்படினா நம்ம ரட்சிக்கப்படுகிற நேரத்துல ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்குள்ளாக ஒன்றாக இணைக்க செய்கிறார் இல்லையா? ஆவியானவர், that is the baptism of the Holy Spirit. But there is also a baptism of fire. இல்ல இன்னைக்கு அநேக ஜனங்கள் அக்கினியின உடனே போல அந்நிய பாஷைகளை குறித்து ஏற்றுக் கொள்வார்கள். எப்பொழுதுமே நீங்கள் தேவாலய வார்த்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்றால், fire is always a symbolic thing which deposits judgment. எப்பொழுதுமே அக்கினியானது it portrays the judgment of God.
So Jesus is not only the baptizer in the Holy Spirit, but he is also the one who will baptize people into hell. நரகத்தில் யார் கடைசியாக நியாயத்தீர்ப்பு ஜனங்களை நரகத்திற்கு போடுவதென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் செய்த தக்க பலனுக்கு கிரியை, அவர் செய்த தக்க கிரியைகளுக்கு பலனை அடைத்து அவர்களை எரியின் அக்கினியில தூக்கி போடுகிறார் என்ற வார்த்தை சொல்லுகிறார். தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய பயமானது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் ஒரு இடத்துல நம்மை ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் இன்னொரு இடத்துல பாவிகளையும் பாவங்களை தண்டிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எப்பொழுது நெருப்பு வருகிறதோ இந்த நெருப்பானது எப்பொழுதுமே நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. இந்த எசேக்கியேல் 15வது அதிகாரம், திருப்பியுள்ள வேதத்தை எசேக்கியேல் 15 எசேக்கியேல் 15 1லிருந்து 8வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். Then the word of the Lord came to me saying, Son of man, how is the wood of the vine better than any wood of a branch which is among the trees of the forest? Can wood be taken from it to make anything, or can men take a peg from it on which to hang any vessel? If it has been put into the fire for fuel, and the fire has consumed both of its ends, and its middle part has been charred, it is then useful for anything. Behold, while it is intact, it is not made into anything. How much less, when the fire has consumed it and it is charred, can it still be made into anything? Therefore, thus says the Lord God, as the wood of the fire, as the wood of the vine among the trees of the forest, which I have given to the fire for fuel, so have I given up the inhabitants of Jerusalem, and I will set my face against them. Though they have come out of the fire, yet the fire will consume them. Then you will know that I am the Lord, when I have set my face against them. Thus I will make the land desolate, because they have acted unfaithfully, declares the Lord God. So இந்த இடத்துல எசேக்கியேல் வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த அக்கினியை இல்லையா நியாய தீர்ப்பிற்கு ஒப்பிடுகிறார். Here Ezekiel is speaking symbolically of the judgment of God against the inhabitants of Jerusalem. அப்ப இந்த இடத்துல எசேக்கியேல் என்ன செய்கிறார்? அந்த நெருப்பை நியாய தீர்ப்பிற்கு ஒப்புவிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். பாவங்களை நியாய தீர்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பாவிகளையும் நியாய தீர்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்ப எப்பொழுதுமே பார்த்தீர்கள் என்றால் இந்த நெருப்பானது இந்த யூதர்கள் எப்பொழுதுமே அவருடைய யோசனையில் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதுமே நியாய தீர்ப்பை குறித்து நெருப்பானது எப்பொழுதுமே பேசுகிறது. எப்பொழுதுமே நியாய தீர்ப்பை குறித்து வார்த்தை நம்மிடத்தில் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த புதிய ஏற்பாடு நீங்கள் அதிகமாக வாசித்தீர்கள் என்றால் நரகம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது, யார் அந்த இடத்துக்கு போவார்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அதிகமாக தெளிவாக பேசி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு போக நேரம் இல்லை, ஆனால் நான் அப்படியாகவே சொல்லி விடுகிறேன். அப்போ அந்த இடத்துல ஒரு தரம் அந்த நரகத்திற்கு நாங்கள் போய்விட்டால் மறுபடியும் அந்த இடத்திலிருந்து நாங்கள் வர முடியாது. எப்படி ஒரு பெரிய பிரிசன், வேர்ல்டிலே ஃபேமஸ் ஆன பிரிசன் பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்திலிருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாத இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கிரிமினல்ஸ்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம் ஜெயிலாக இருக்கிறது. அதை போலவே ஆண்டவர் நரகம் என்ற ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிறார். அங்கு போகிற பாவிகள் மறுபடியுமாய் அந்த இடத்திலிருந்து வெளியே வர முடியாது. அந்த இடத்திலிருந்து அந்த பாவிகள் மறுபடியுமாய் வர முடியாது. அந்த இடத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்ப முடியாது. பாவம் இந்த உலகத்தில் செய்திருப்போம், அந்த இடத்துல பாவம் செய்ய வேண்டும் என்று நமக்கு அந்த இச்சைகள் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்முடைய பாவங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத இடமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாங்கள் என்னென்ன செய்தோமோ, என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அதெல்லாம் நம்முடைய நினைவுகளுக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கு விரோதமாக என்ன காரியம் செய்தோம், என்ன பாவங்களை செய்தோம் என்று எப்பொழுதுமே நம்முடைய நினைவுகள் இருக்கும். அது மட்டுமல்ல, வார்த்தை சொல்லுகிறது எப்பொழுதுமே அக்கினி கொழுந்து விட்டு எரிகிற இடமாக இருக்கிறது. எருசலேமில் வேலி ஆஃப் ஹினோம் என்ற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதுமே அந்த இடத்துல வந்து நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற இடமாக இருக்கிறது. எப்பவுமே வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்துல புகை தூரத்தில் இருந்து
வேலி ஆஃப் ஹினோமை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தூரத்திலிருந்து நெருப்பு நம்முடைய கண்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அந்த இடத்துல புகை போய்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த இடத்துல அசிங்கமான ஒரு ஸ்மெல் வருகிற இடமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நரகம் அப்படிப்பட்ட இடம் என்று நமக்கு வார்த்தையில தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ எப்பொழுதுமே நெருப்பு அணையாத இடமாக இருக்கிறது. எப்பொழுதுமே நெருப்பு கொழுந்து நின்று விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். It is a place full of smoke and fire. அப்போ நரகம் இப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது. இந்த உலகத்துல ஒரு சிறு நெருப்பானது நம்முடைய சரீரத்தை தாக்கிவிட்டால் நம்ம எவ்வளோ வாதைப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஆனால் இதை குறித்து நாங்கள் எப்பொழுதாவது யோசித்து இருக்கிறோமா? நரகம் என்பது உண்மையான இடம். ஒரு வாட்டி அந்த இடத்திற்கு சரீரத்திற்குள்ளாக போய்விட்டால் மறுபடியுமாய் அந்த இடத்திலிருந்து வர முடியாது. நம்முடைய ஆத்மாவுக்கும் வாதை, நம்முடைய சரீரத்திற்கும் வாதை. ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெறும் ஆத்மா மட்டும் தான் நரகத்திற்கு போகிறது. இல்ல, ஆண்டவர் நியாய தீர்ப்பின் நாளிலே எல்லாரையும் உயிரோடு எழுப்ப போகிறார். எல்லா அவிசுவாசிகளையும் உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு நரகத்திற்கு போகிற ஒரு சரீரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க போகிறார். ஜனங்கள் நரகத்திற்கு எப்படி போகிறார்கள்? சரீரத்தில் போகிறார்கள். இப்பொழுது நமக்கு சரீரம் இருக்கிறது இல்லையா? இப்படிப்பட்ட சரீரத்திலேயே ஜனங்கள் நரகத்தில் வென்று கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அக்கினி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிற இடம். அது மட்டுமல்ல, it is a place where worms doesn't die. அந்த இடத்திலிருந்து புழு மரிக்காத இடம், புழு இருக்கிற இடமாக இருக்கிறது இல்லையா? பயங்கரமான வாடையான இடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய கோவாக்கினி இறங்குகிற இடமாக இருக்கிறது. ஜனங்கள் வாதைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் இல்லையா? வார்த்தை சொல்லுகிறது, சில ஜனங்கள் அழுது கொண்டிருப்பார்கள், ஆண்டவரே ஏன் இந்த இடத்திற்கு எங்களை போட்டி அனுப்பினீர் என்று சில ஜனங்கள் அழுகிற இடமாக இருக்கிறது. இன்னும் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கோபமாக பல்லை கடித்துக் கொண்டு, ஆண்டவரே நீங்கள் எப்படி இந்த இடத்தில் எங்களை போட்டீர்கள், இந்த இடத்திலிருந்து எங்களை தூக்கிவிட, எடுத்துவிட, இந்த வாதை எங்களுக்கு வேண்டாம் என்று ஜனங்கள் கத்தி அழுகிற இடமாக இருக்கிறது. சில ஜனங்கள் அழுவார்கள். இன்னும் சில ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கோபத்தை காண்பிப்பார்கள். ஆண்டவரே எப்படி இந்த இடத்துக்கு நீர் என்னை போட்டீர்? What right do you have? இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவருக்கு விரோதமாய் பல்லை கடிப்பார்கள் என்று வார்த்தை சொல்கிறது. Where there will be weeping and gnashing of teeth, where worms will not die. அந்த வார்த்தை சொல்லுகிறது முடிவே இல்லை. இந்த உலகத்துல எதற்கு ஆரம்பம் இருக்கிறது, அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் நரகம் ஆரம்பித்தால் அதற்கு முடிவே இல்லை என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த இடத்திலிருந்து யாரும் வர முடியாது. ஒரு இடத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ தூதர்கள் எல்லோரும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு சந்தோஷமாக ஐக்கியத்தில் இருப்பார்கள். ஆனால் இன்னொரு இடத்துல தேவனுடைய கோபமானது நித்திய நித்தியத்திற்கும் இந்த பாவிகளின் மேல, பாவங்கள் மேல இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டே இருக்கும். ஆண்டவர் நரகத்திற்குள்ளாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், ஊழியக்காரரை ஆண்டவர் எப்படி நரகத்தில் இருக்கலாம்? God is present in hell through his eternal wrath. அவருடைய கோபத்தின் மூலமாய் ஆண்டவர் நரகத்திலே இருக்கிறார். அவருடைய கோபம் நித்தியத்திற்கும் கொடிந்து எரிந்து கொண்டே இருக்கும். அவருடைய கோபம் ஜனங்களின் மேலே இறங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு நொடியும் அதிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை இல்லை, அந்த வாதையிலிருந்து விடுதலை இல்லை. அது மட்டுமல்ல, வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, there are degrees of punishment in hell. ஆண்டவரே அறியாமல் மறித்து விடுகிறவர்களுக்கு அதே நரகம் தான். ஆண்டவரை அறிந்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களும் அந்த இடத்துக்கு போகிறார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் யார் ஆண்டவரை அறிந்து அவருடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் 100 மடங்கு வாதை என்ற வார்த்தை தெளிவாக சொல்கிறது. There are degrees of punishment in hell. நீங்கள் வார்த்தையை வாசித்தால், நீங்கள் கேர்ஃபுல்லாக வாசித்தீர்கள் என்றால் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்தில் கயர் சைடன் என்கிற ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் அதே ஏராளமான அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிறார். அப்பொழுது ஆண்டவர்
மனம் திரும்பி இருப்பார்கள். ஆனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்தும் நீங்கள் மனம் திரும்பாமல் பயணித்தீர்கள். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். தேவ மனுஷன் இறங்கி வந்து ஊழியம் செய்து கொண்டு ஏராளமான அற்புதங்களை செய்கிறார். ஆனால் ஆண்டவரை ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், it is more tolerable for you on the day of judgment than for Sodom and Gomorrah என்று சொல்லுகிறார். பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு இடத்துல விசுவாசிகளான எனக்கும் உனக்கும் பயம் இருக்க வேண்டும். யார் அதிகமாக வார்த்தை அறிந்து, யார் அதிகமாக வார்த்தைகளை வாசித்து ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து இன்னும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து நரகத்திற்கு போகிறார்களோ, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு 100 மடங்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது நரகத்தில். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் பணத்திற்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பேர் புகழுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக விசுவாசிகள் ஆண்டவரிடத்தில் நன்மைகளை எதிர்பார்த்து சபைகளுக்கு வருகிறார்கள். ஏதாவது நன்மை நடக்க வேண்டும் என்று ஆண்டவரை தேடுகிறார்கள். ஆனால் இந்த நரகத்திலிருந்து நம்மளை தப்புவிப்பார் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நம்மளை தப்புவிக்க முடியும். இப்படிப்பட்ட இடத்திலிருந்து தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தை சொல்கிறது. First, salvation from the wrath of God, deliverance from the wrath of God. ரட்சிப்பு எதிலிருந்து விடுதலை? ஆண்டவருடைய கோபத்திலிருந்து, இப்படிப்பட்ட நரகத்தின் தண்டனையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேர்த்திருக்கிறார். This is what God has done. நீங்கள் வேதாகமத்தை முழுவதுமாய் வாசியுங்கள். எல்லா இடத்திலும் கிறிஸ்து நரகத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு போகிறார்கள், என்ன சம்பவம் அங்கு நேரிடும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். நரகம் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல, ஒரு உண்மையான இடமாக இருக்கிறது. பரலோகத்தை எப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம்? நரகம் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே நரகத்தை குறித்து பிரசங்கித்தார். இது யாரோ ஒரு மனுஷன் உருவாக்கின ஒரு போதனை அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின போதனையாக இருக்கிறது. நீங்கள் இந்த போதனை நிராகரித்தால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிராகரித்திருக்கிறீர்கள். தேவனுடைய ஜனங்களே, எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நரகத்தின் வாதை அதற்கு முடிவே இல்லை. நம்மளால யோசிக்க முடியுதா? இல்ல, பயங்கர கஷ்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திற்கு போகக்கூடாது என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாவத்திலிருந்து இளைப்பாறுதல் தருகிறேன், என்னுடைய நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கிருபை வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், என்னுடைய ஜனங்களே மனம் திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகம் முடிந்து கொண்டு, இந்த உலகம் முடிய போகிறது, நாட்கள் சமீபமாக இருக்கிறது, கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஆனால் அவருடைய வருகைக்காக நான் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வருகையில் நான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அநேக ஜனங்கள் கைவிடப்படுவார்கள், நான் நீங்களும் கைவிடப்படக்கூடாது. இந்த காரணத்தினால நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலை நிற்க வேண்டும், அவருக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். நம்மை நரகத்திலிருந்து தப்புவிப்பார் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவாக மட்டும் தான் இருப்பார். இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்கலாம். For after all it is only just for God to repay with affliction those who afflict you, and to give relief to you who are afflicted, and to us as well, when the Lord Jesus will be revealed from heaven with his mighty angels in flaming fire, dealing out retribution to those who do not know God, and to those who do not obey the gospel of our Lord Jesus Christ. These will pay the penalty of eternal destruction away from the presence of the Lord and from the glory of his power, when he comes to be glorified in the saints on that day, and to be marveled among all who have
believed, for a testimony to you was believed. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்கிறார், நரகம் அவருடைய வருகையில் என்ன செய்ய போகிறார் என்றால், அவருடைய கோபத்தை ஊற்ற போகிற நாளாக இருக்கிறது. இந்த உலகத்தின் மேலும் உலகத்திற்குரிய ஜனங்களின் மேலும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? தம்முடைய கோபாக்கினையை ஊற்ற போகிற நாள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நியாயம் சாதிக்க போகிறார், நியாயத்திற்க போகிறார். ஏனென்றால் இவர்கள் ஆண்டவரை அறியாமலும் அவருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமலும் என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்களின் மேலே அவருடைய கோபாக்கினை வருகிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, 9வது வசனம் பார்த்தீர்கள் என்றால், these will pay the penalty of eternal destruction. It is hell is a place of eternal destruction. நித்தியத்திற்கும் என்ன அழிவு இல்லையா? நரகம் என்றால் என்ன? ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து வேற்றிருந்து வாழ்வது தான் நரகம் இல்லையா? தேவனுடைய ஜனங்கள் ஒரு இடத்துல சந்தோஷமாக ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருந்து அவரை ஆராதித்துக் கொண்டு அவருடைய முகமுகமாக தரிசித்து அவரை ஆராதனை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்னொரு கூட்டமான ஜனங்கள் இருளிலே, நெருப்பில், கந்தகத்திலே, பயத்திலே, கோபத்திலே, எரிச்சல்களிலே பாவத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டு அழுது கொண்டு பல்லை கடித்துக் கொண்டு ஒரு கூட்டமான ஜனங்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் பாதையில. ஆனா இன்னொரு இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் நித்தியத்திற்கும் ஆண்டவரோடு சந்தோஷமாக அவருடைய முகத்தை தரிசித்து அவருடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக இளைப்பாறுதலுக்குள்ளாக இருப்பார்கள். இதுதான் இந்த உலகத்தின் முடிவு. Either you are heading to heaven or either you are heading to hell. There is no middle ground. ஒன்று பரலோகத்திற்கு போக வேண்டும், இல்லாவிட்டால் நரகத்திற்கு போக வேண்டும். நரகத்திற்கு யார் போகிறார்கள்? பாவிகள் போகிறார்கள். ஆனால் பரலோகத்திற்கு போகிறவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவரை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நான் நீங்கள் தேட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய கோவாக்கி இந்த உலகத்தின் மேலே இறங்க போகிறது என்ற வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நான் நீங்களும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவருக்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பலனை கொடுக்காதவர்கள் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அவருடைய நித்திய கோபத்தை ஜனங்கள் காண்பார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் நரகத்திற்கு போக வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை கண்டித்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். சபையான நாங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி அவருக்காக பலனை கொடுத்து இன்னும் அநேக ஜனங்களை அந்த நரகத்தின் வாசலில் இருந்து நீங்கள் ஜனங்களை தப்புவிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அந்த சுவிசேஷத்தை நீங்கள் வாழ்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநின்று யார் பலனை கொடுப்பார்களோ அவர்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. யார் ஆண்டவருக்குள்ளாக நிலை நிற்காமல் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவங்களிலே வாழ்ந்து இந்த சுகபோகமான வாழ்க்கைகளை வாழ்ந்து பாவங்களிலே ஈடுபட்டு யார் ஆண்டவர் அப்படியே மறித்து விடுகிறார்களோ இவர்களுடைய முடிவு நித்திய நரகம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய ஜனங்களே, இதை பயமுறுத்தும்படியாக நான் பேசவில்லை, ஆனால் வார்த்தை இருக்கிறதை தான் நான் பேசுகிறேன். இந்த நரகம் என்பது ஒரு உண்மையான இடமாக இருக்கிறது. ஆண்டவர் உருவாக்கின இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல பாவிகள் போகிற இடமாக இருக்கிறது. இல்லை, கடைசியாக ஒரு வார்த்தையை வாசிக்க முடியலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க வேண்டும். But for the cowardly and unbelieving and abominable and murderers and immoral persons and sorcerers and idolaters and all liars, their part will be in the lake that burns with fire and brimstone, which is the second death. Then one of the 7 angels who had the 7 bowls full of 7 last plagues
came and spoke with me saying, "Come here, I will show you the bride, the wife of the Lamb." கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்பொழுது யோவான் கடைசியாக இப்படியாக சொல்கிறார், இப்படிப்பட்ட ஜனங்கள் நித்திய ஆக்கினைகளுக்குள்ளாக போய்விடுகிறார்கள். யார் விசுவாசியாமல் பாவங்களில் ஈடுபட்டு கொலைகாரர்கள், விபச்சார வேசித்தனத்தில் ஈடுபடுகிறவர்கள், காமவிகாரங்களில் ஈடுபடுகிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், விக்கிரகாராதனை செய்கிறவர்கள், மந்திரவாதங்களில் ஈடுபடுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் எரிகிற அக்கினியில நித்தியமாக அவஸ்தை வாதைப்பட போகிறார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய ஜனங்களை இந்த காலை வேளையில எங்களை நாங்கள் சோதித்து பார்க்கலாம். ஆண்டவருக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறோமா, ஆண்டவருக்கு பலன் கொடுக்காமல் இருக்கிறோமா என்று எங்களை நாங்கள் சோதித்து பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. நான் நீங்களும் பலன் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்குள்ளாக நிலை நின்று அதிகமாக ஜெபித்து வேதத்தை வாசித்து ஒரு இடத்துல ஆண்டவருக்கு பயப்படுகிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். நான் நீங்கள் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்பட வேண்டும் இல்லையா? உங்களுடைய சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், ஆனால் உங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திற்கு போகக்கூடியவர்களை நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஒரு இடத்துல பரலோகத்தின் நன்மையான அந்த காரியங்கள் நம்முடைய காதுகளில் கேட்கப்பட வேண்டும். இன்னொரு இடத்துல நரகத்திற்குரிய காரியங்கள் நம்முடைய காதுகளில் கேட்கப்பட வேண்டும். என்றால் பரலோகம் எப்படி ஒரு உண்மையான இடமாக இருக்கிறதோ, நரகமும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான இடமாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ விசுவாசிக்காமல் போகிறீர்களோ, ஒரு நாள் அந்த இடத்திற்கு அநேக ஜனங்கள் போகிறார்கள். இப்பொழுது போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் மறுபடியுமாய் இவர்களை சரீரத்தில் நியாயம் விசாரித்து இவர்களை நரகத்திற்கு அனுப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடத்திலிருந்து இல்லையா, ஆண்டவருடைய கோபத்திலிருந்து, பிதாவுடைய கோபத்திலிருந்து இல்லையா, ஆண்டவர் பிதா என்ன செய்திருக்கிறார்? தம் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி, இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எனக்காக உனக்காக பிறந்து எனக்காக உனக்காக வாழ்ந்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி நானும் நீங்களும் சாகக்கூடிய இடத்துல இயேசு கிறிஸ்து போய் அவமானப்பட்டு மறைத்து நமக்காக மறுபடியுமாய் உயிர்த்தெழுந்த தேவனாக மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் நீங்களும் அவரின் மேல் விசுவாசத்தை வைக்க வேண்டும். பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஒரு நாளும் அவரின் மேல் நாங்கள் பாரத்தை வைத்து அவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை பின்தொடர்ந்து நான் நீங்கள் ஒரு நாளும் நடக்க வேண்டும். அவரை சார்ந்து நான் நீங்கள் நடக்க வேண்டும். அதிகமாக ஜெபிக்க வேண்டும். வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். ஜெபத்தின் மூலமாய், வாசிப்பின் மூலமாய், கீழ்ப்படிதலின் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்மளை கடைசியாக பிதாவுக்கு முன்பாக மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு இடத்துல நரகத்தை குறித்து நம்மளுக்கு பயம் இருக்க வேண்டும். இன்னொரு ஆண்டவர் அந்த நரகத்திலிருந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் தயவு செய்து ஆண்டவர் தம்முடைய கிருபை வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் வாருங்கள். இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமாய் கண்டேன், எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். பாவத்திலிருந்து நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்முடைய பாவங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரின் மேல முழு விசுவாசத்தை வைத்து அவருடைய வருகைக்காக நான் நீங்களும் ஆயத்தமாகலாம். ஏனென்றால் இயேசு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார், எனக்குள்ளாக யார் நிலைநிற்கிறார்களோ அவர்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். நிலை நிற்காதவர்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அவர்களுக்குள்ளாக அடங்கி இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? வெட்டிந்து நரகத்திற்குள்ளாக எரிந்து போடுகிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சபைக்கு பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பேசியிருக்கிறார். காதுள்ளவன் கேட்கின்றவர். மனம் திரும்புங்கள், விசுவாசம் வையுங்கள், ஆண்டவருக்காக பலன் கொடுக்கிற விசுவாசிகளாக காணப்படுங்கள். எதை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவரை சார்ந்து நடங்கள். ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை நடத்துவார். பரலோகத்தின் பாதை இல்ல, ஆண்டவர் உங்களை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கண்ணலை மூடி ஜெபிக்கலாம்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நல்லவர், கிருபை உள்ளவர் ஆண்டவரே. நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா, நரகத்தை குறித்து எங்கள் இடத்துல பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த நரகத்தின் பயம் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாக காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஏனென்றால் ஆண்டவரே நரகம் என்பது ஆண்டவரே உம்மை பிரிந்து விடுகிற இடமாக இருக்கிறார் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, அப்படிப்பட்ட இடம் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நீர் மட்டுமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு உள்ளாக உண்மையான மனம் திரும்புதலை உண்டாக்குவீராக ஆண்டவரே. எல்லா விதமான பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதல்களிலிருந்து ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்புரவாய் ஆண்டவரே உம்முடைய பாதைகளில் நடக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, பிசாசானவனுடைய கட்டுகளில் இருந்து ஆண்டவரே, நரகத்தின் அப்பா இயேசுவே கோபத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்து தப்புவித்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்திக் கொள்றோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே இந்த நரகத்தின் பயம் ஆண்டவரே அப்பா நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருப்புறதாக ஆண்டவரே. அப்பா, ஒருவருத்தரும் ஆண்டவரே பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்புரவாகி நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா இயேசு, நாங்கள் பலன் கொடுக்கிற சபையாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சீஷர்களாக நாங்கள் ஆண்டவரே உம்மை போல வாழ்ந்து அதிகமாக பலன் கொடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசு, அதிகமாக ஜெபிக்க உதவி செய்யும், வேதத்தை தியானிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உமக்கு பிரியமான ஜனங்களாக காணப்படட்டும் ஆண்டவரே. இருக்கிற தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அப்பா, பண கஷ்டங்களோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே, பண தேவைகளை சந்திக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, கடன் பிரச்சனைகளை தீர்ப்பீராக ஆண்டவர். அப்பா இயேசு, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்றென்றைக்கும் கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்போ உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இவ்வளவு நாள் வழிநடத்தி கொண்டு வந்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இனிமேலும் வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் வியாதிகளில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, வியாதியிலிருந்து குணமாக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தினால, சுகத்தினால, பலத்தினாலே ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே. அப்போ உடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தை தாரும், நல்ல சுகத்தை தாரும், நல்ல பலனை தாரும், காணிக்கைகளை சமபாகங்களை ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இருக்கிற தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. நீர் எங்களை பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, உண்மை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுடைய அப்பாவாக இருக்கிற, தகப்பனாக இருக்கிற, உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்து சோர்வு போகாதபடி ஆண்டவரே, எங்களுடைய சோர்வின் நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி சந்தோஷப்படுத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பலப்படுத்தும் ஆண்டவரை, வழிநடத்தும் ஆண்டவரை, பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட்டு உங்களுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைக்கும் பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்தலும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் தேவ வருகை மட்டும் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.